வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிப்பியில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க, குழலப்பம். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிப்பிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழலப்பம் செய்கிறதுக்கு இப்போ நான் 1.25 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இது இடியாப்ப மாவு. இதை நம்ம லேசாக சூடு வர வறுத்துக்கலாம். ரொம்ப சூடாகணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் சூடானால் போதும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம் மாவை. இப்போ கையில் எடுத்தால் இப்போ சுடுது மாவு. இந்த அளவு போதும், வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு தேங்காய், ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு திரி, இது கூட 2 கிராம்பு சேர்க்குறேன். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மாவு பிசையறதுக்காக தண்ணி வச்சுக்கலாம், சுட தண்ணி. 1.25 கப்பு மாவு எடுத்தோம், அதுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி வைக்கிறேன். கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊற்றி பிசையும் போது ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இருக்கும், அதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுது, இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சுட தண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும் தண்ணி. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா கை வைக்காதீங்க, ஸ்பூன் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் சூடு ஆறினோன்னா நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ எந்த பக்கமும் வர மாவு இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 1.25 கப்பு மாவு போட்டதுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன், ஆனால் 1/4 கப்பு தண்ணி எனக்கு மிச்சமாகிடுச்சு. இப்போ இவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சூடு ஆறிடுச்சிங்க, பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சேர்ந்தாப்பில் பிசைஞ்சாச்சு, அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை பட்டர் ஷீட்டோ எடுத்து இதை நம்ம திரட்டிக்கலாம். தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழலப்பமாக உருட்ட வேண்டியதுதான். இப்போ இதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தட்டும்போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைஸு உருண்டை எடுத்திருக்கேன். இதை வச்சு லேசாக தட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல். இப்போ இதை தட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்காக இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம நடுவில் கட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கையில் எடுத்தாச்சு. இதை அப்படியே விரலில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இதை இந்த 2 முனையும் ஒட்டியாச்சு.
அவ்வளோதான். இப்போ இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் தான் வந்து இதில் மெயினே. குழல் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு தான் இது வந்து குழலப்பம்னு பேர். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். இப்போ சுருட்டி வச்சாச்சுங்க குழலப்பத்தை. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டலாங்க. அப்படியே இருக்கட்டும், இதுவே நல்லா வெந்து மேலே எலும்பி வரும். அப்போ திருப்பி விட்டால் போகிறோம். இது ஒரு பக்கம் செவந்தோன்னா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க. இதில் ஸ்வீட் கூட செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது காரம். நமக்கு நல்லா செவந்துருச்சு, 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் பொரிச்சிருக்கேன். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான கேரளாவோட ஸ்பெஷல் குழலப்பம் ரெடி. தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் குழலப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.